இப்போ நம்ம பார்க்க போகிறது நிர்மல்குமார் என்பவர் வந்து 4 ஸ்டாக் வச்சுக்கிறாருங்க. Nirmal also estimated the weights of the above categories of stock in market index. Further, the sensitivity of the returns of these categories of stocks to the 3 important factors are to be considered. Beta factor, அதாவது 3 ஃபேக்டராக பிரிக்கிறாங்க. அதாவது பீட்டா ஃபேக்டர் 1, பீட்டா ஃபேக்டர் 2, புக் ப்ரைஸ், ஃபேக்டர் 3 வந்து இன்ஃப்ளேஷன். அப்போ 3மே பீட்டா தான். 3 பீட்டா வந்து பிரிக்கிறோம் 0.8. ரிஸ்க் ப்ரீமியம் வந்து 6.85, 3.5 அண்டு ரிஸ்க் ஃப்ரீ வந்து 4.5. இப்போ ரிப்பேர் வந்து கேட்குறாங்கன்னா ஏபிடி கேட்குறாங்க. ஏபிடி அப்படின்னா என்ன? சிஏபிஎம். அப்புறம் நிர்மல்குமார் வாண்ட்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் போர்ட்ஃபோலியோ. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிடி அப்படின்னா ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி. கான்செப்ட் வந்து ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா இன்டூ ப்ரீமியம். ஃபார்முலா இருக்குது என்னன்னா risk return plus beta into risk premium. அப்போ 4.5 plus beta என்ன? பீட்டா வந்து 0.8. ரிஸ்க் ப்ரீமியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.85. அடுத்தது ப்ளஸ்ஸு அடுத்த பீட்டா 1.39 into -3.5 ப்ளஸ்ஸு 1.35 into 0.65. அப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 6.85 into 0.8, 5.48 plus 3.5 into 3.5 into 1.39 minus 4.865 plus 1.35 into 0.65, 8775 plus 4.5. Okay. 4.5 plus 5.48 plus minus 4.865 plus 0.8775, so 5.9925. இது வந்து ஸ்மால் கேப். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டால் ஸ்மால் கேப்புக்கு ஸ்மால் கேப் குரோத், ஸ்மால் கேப் வேல்யூ, லாங் கேப் குரோத், லாங் கேப் வேல்யூ எல்லாத்துக்குமே கிடைச்சிடும். இதுக்கு வெயிட் போடணும். வெயிட் அதனால நீங்கள் கொடுத்துக்கிறீங்க. வாட் இஸ் வெயிட்டு? 25, 10, 50, 15. இந்த வெயிட் கொடுத்தீங்க அப்படின்னா வில் கெட் ஆன்சர்ஸ். அப்போ 7.7526 அப்படின்றது வந்து எதுக்குன்னா ஏபிடியோட ஃபார்முலா. அடுத்து வந்து சிஏபிஎம் ஃபார்முலா. சிஏபிஎம்க்கு என்னது? ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ளஸ் பீட்டா ஆர்எம் மைனஸ் ஆர்எம். அப்போ ரிஸ்க் ரிட்டர்ன் தெரியும் 4.5, பீட்டா திருப்பி நீங்கள் அப்படி தான் போட்டுக்கணும் 0.8 இன்ட்டு 6.85. ஆர்எம் மைனஸ் ப்ரீமியம் தானே 6.85. ஃபஸ்ட் டைம் போட்டால் அதே தான் 6.85. எவ்வளோ வருது? செக் பண்ணி பாருங்க. 4.5 சாரி 8.8 into 6.85 plus 4.5, so 9.98%. அப்போ 9.98. இது மாதிரி போட்டுட்டு வெயிட் எடுக்கிறது. அது வாட் இஸ் வெயிட்? எப்படி 11.3 கிடச்சுன்னா வெயிட் போட வேண்டியதாக 0.25, 0.10, 0.50, 0.15. அப்போ 9.98 into 2.5, 2.45 plus 10.665 into 0.10, 1.0
65 plus 12.48 into 0.5, 6.24 plus 10.3225 into 0.15, 1.54 plus 6.24 plus 1.065 plus 2.45, 11.33. So this is a market return. Next வந்து ஏபிடியும் சிஏபியும் கிடைச்சிச்சு. அடுத்த போர்ட்ஃபோலியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நிர்மல்குமாரோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அவர் கன்ஸ்ட்ரக்ஷன்? நிர்மல்குமார் வந்து கன்ஸ்ட்ரக்ட் போர்ட்ஃபோலியோ கான்ஸ்டியூட் ஒன்லி ஸ்மால் கேப்லையும் லார்ஜ் கேப் எடுக்கிறாரு. அப்போ இப்போ டார்கெட் பீட் ஆஃப் த டெசிடிட்டர்ஸ் 1, அப்போ டெசிடிட்டர்ஸ் 1, அப்போ லாங் கேப் க்ரோத்து, ஸ்மால் கேப் வேல்யூ, இது பீட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அது ரெண்டுமே அவர் வந்து பீட்டா 1 இருக்குன்னு நினைக்கிறாரு. இப்போ x1 x2 பீட்டா 1, அப்போ x1 x2 இஸ் ஈக்குவல் டு 1, ரெண்டு சேர்த்து பீட்டா 1னா இதோட பீட்டா தெரிஞ்சு போச்சு, இதோட பீட்டா தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன செய்வீங்க? சப்ஸ்டிட் பண்ணி அப்போ எக்ஸு அப்போ இதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 and y is equal to 1.165 is equal to 1. 1.165y ரெண்டு சேர்ந்தா 1. அப்போ வாட் இஸ் எக்ஸ்ன்னு கேட்குறீங்க. எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ தட் இஸ் 1 சப்ஸ்டியூட். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் என்ன எக்ஸு என்பது 90 இல்லையா, ப்ளஸ்ஸு ஒய் என்பது என்னன்னா 1 மைனஸ் எக்ஸு, இதுதான் 1. இதுதான் ஆன்சர் எடுக்கணும். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1னா எக்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோமோ அப்போ 1 மைனஸ் எக்ஸ் இருந்தால் ஒய் பர்சன்டேஜ். இப்போ எக்ஸ் என்பது எவ்வளவு? 90 எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் என்பது என்னென்னா 1.165 ஒய். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் எவ்வளவு? 0.90 எக்ஸு, இந்த 1. அப்போ 0.90 எக்ஸு ப்ளஸ்ஸு 1.165 ஒய் இன்ட்டு 1 மைனஸ் 90 எக்ஸு. இப்போ 0.90 எக்ஸ் ப்ளஸ்ஸு இந்த இது பெருக்கிறீங்க, என்ன ஆகும்? என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லையா? இது எக்ஸோட வேல்யூ கொடுத்தாச்சு. அப்போ 1.165 ஒய் மைனஸ் இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன செய்ய போகிறோம்? ஐ திங்க் எக்ஸ் ஒன்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், எக்ஸ் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் தான். x1 சரி நான் தப்பாக போட்டேன், கொஞ்சம் மாற்றி நம்ம பார்க்கலாம். எஸ், ஐ வில் கிவ் யூ த லெசன் வெரி கிளியர்லி. x plus y is equal to 1. x plus y is equal to 1. X is equal to 90 plus y is equal to 1.16 y is equal to 1. Then 90x plus
1.165 x2 என்ன சொல்றீங்க? x2 என்பது என்னன்னா 1 minus x தான் x2. So 1 minus x1 என்பது தான் x2. அப்போ 0.90x plus 1.165 minus 1.165x1 is equal to 1. அப்போ 90x இது வந்து ப்ளஸ் நோக்கம் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ இங்கே மைனஸ் 1.165x இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்கு மைனஸ் 165. அப்போ 0.90 minus 1.165 minus 0.265 is equal to minus 165 by x. x என்பது இங்கே கண்டுபிடிக்கணும். அப்போ 0.165 divided by 0.265 into 100. So 62.26%. That's all. That is answer. So 62.62%. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 100ல் 37.73%. 37.7% is equal to y. இங்கிட்ட ஆன்சர் ஸ்டெப்னு பார்த்துக்கலாமா? அப்போ 62.30 வச்சுக்கலாமா? 62.30 37.70 into 90 into 1.165. அப்போ 62.30 into 90 56 37.20 into 1.165 43. Now that is 1. Correct.